வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச் 16 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கே சில இடங்கள்ல மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. நாம கேரள எல்லையோரம் தான் எதிர்பார்த்திருந்தோம். கேரள எல்லையோர மாவட்டங்களிலேயே மழை தொடங்கி இருக்கு. கர்நாடக எல்லையோரம் தான் எதிர்பார்த்தோம். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலேயே இன்றைக்கு மழை கிடைத்திருக்கு. சத்தியமங்கலம் தாளவாடி இடைப்பட்ட பன்னாரி அருகே மழை. கோயம்புத்தூர் மாவட்டம் சுல்தான்பேட்டை, சூலூருக்கு தெற்கே சுல்தான்பேட்டையில் மழை, இடிமழை, ஆலங்கட்டி மழை கூட பெய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து இன்றைக்கே மழை பொழிவு ஏற்படுத்துவதற்கான சாதகம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பரவலான பெரிய அளவிலே மழை இருக்காது. தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஆங்காங்கே மழை காணப்படுகிறது. மதுரை மாவட்டத்திலையும் இது தொடக்கமே. நாளை, அதாவது 17ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை தான் தீவிரமடையும் இந்த மழை. இன்றைக்கு தொடக்கம். நாளை மதியத்திலிருந்து படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாகும் இடிமழை. நாளை தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், தென்கடலோரமும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி இருந்தாலும் கொடைக்கானல் மலைப்பகுதி உறுதியாக, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் நாளை மதியம் மழை தொடங்கும். நாளை மாலை 5 மணிக்கு மேல கல்வராயன் மலை வரைக்கும், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கல்வராயன் மலை, கொல்லிமலை வரைக்கும் இந்த மழை முன்னேறி கொடுக்கும். ஆங்காங்கே தான் கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்தித்து கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் என்பதனால கல்வராயன் மலையோட அந்த மழைப்பொழிவு நின்றுவிடும். நாளைக்கு தென் மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை வரைக்கும் வரலாம். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை வரைக்கும் கூட வரலாம். ஆனால் அதுக்கு மேல டெல்டாவிற்கு நாளை வாய்ப்பில்லை. ஆனால் மழை வருவது போன்ற ஒரு கருமேகம் சூழும். ஒரு சில இடங்கள்ல இடி முழக்கம் கூட இருக்கும். அதுல ஒரு பெருசா மழை இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல லேசா தூரிட்டு போகும் நாளைக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி மாலை இரவுல டெல்டாவில் கூட ஒரு சில இடங்கள்ல தூரலாம். இடி முழக்கங்கள், இடி மின்னல் எல்லாம் பார்க்கலாம், இடி முழக்கங்களை கேட்கலாம். இப்படி இருக்கும் நாளைக்கு. நாளை பெய்யக்கூடிய மழையில சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி, அதாவது டைமண்ட் கல்கண்டு போல சின்னதா விடும், சின்னதா அந்த மழையோடு சேர்ந்து. அப்படி சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கிறது. புதன்கிழமை நாளைய மறுநாள் 18ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை. அதாவது புதன்கிழமை மதியம் மேற்கு கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, பாலக்காட்டு, கணவாய் உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட மழைப்பொழிவை தொடங்கி ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவும் தொடங்கி ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் தொடங்கி பிறகு முன்னிரவிலே அது சேலம், நாமக்கல் மாவட்டத்தையும் தாண்டி கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கிழக்கு காற்று நீடித்து நின்று உள்ளே நுழைந்து தேக்கி நீடித்து நின்ற மழைப்பொழிவை கல்வராயன் மலை பகுதிக்கும், கல்வராயன் மலையோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, மேல் பகுதி இது எல்லாமே கொடுக்கும். நாமக்கல், சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அந்த மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை மாலை மழை வந்துடும். பிறகு அது படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு உண்டு. நீடித்து நின்ற மழைப்பொழிவு கல்வராயன் மலையில தெரியுது. அதாவது கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு, தொடர் மேக உற்பத்தி, தொடர்ச்சியாக இடிமின்னல். முதல்ல மழைக்கு முன்னாடி ஒரு காற்று ஒன்று வரும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்வெல்லாம் நாளைய மறுதினம் புதன்கிழமை 18ஆம் தேதி மாலை நடைபெற இருக்கிறது. பிறகு அந்த மழை 18ஆம் தேதி இரவு நெல்லூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், அதுல குறிப்பா முதல் நாளே 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராமநாதபுரம்லாம் வந்துடும். புதன்கிழமை தான்
டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இதெல்லாமே வரக்கூடிய 18ஆம் தேதி புதன்கிழமை இரவு, முன்னிரவு, நள்ளிரவு கடல் ஓரத்திற்கும், பிறகு அதிகாலையில கடலோரம் பெய்து கடலுக்குள்ளும் போய் காலையில பொழியும். கடலுக்குள்ளும் போய் பொழியும், கடலுக்குள்ள இறங்கி பொழியும். அதுதான் இலங்கைக்கும் போய் பொழியும். இலங்கை, வட இலங்கை, கிழக்கு, வடக்கு, கிழக்கு மாகாணங்கள்லாம் பொழியும். ஆக டெல்டாவின் கடலோரம் டெல்டாவிற்கு மழை உறுதினா அது புதன்கிழமை முன்னிரவு, நள்ளிரவு, வியாழக்கிழமை அதிகாலை கடலுக்குள்ளும் யாழ்ப்பாணத்திற்கும் போய் பொழியும். தென்னை உட்பட நெல்லூர், ஓங்கோல், மசூலிப்பட்டினம் எல்லாமே, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு இதெல்லாமே நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். 15ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்குள்ளர நிகழ்வு வலிமையான மழைப்பொழிவு கொடுக்கணும். அது வெப்பசலன மழைக்கு சாதமா அமைஞ்சிருச்சு. என்னன்னு காத்து கேட்டீங்கன்னா, குளிர்விக்கும் காற்று மேற்கிலிருந்து வருகிறது. கிழக்கு காற்றோட வேகம் கூடுதல் காரணமாக அது கேரள எல்லையோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்துது. அடுத்த நாள் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும். அடுத்த நாள் டெல்டாவிலே சந்திப்பை ஏற்படுத்தும். இப்படி அமைய போகிறது. ஆக அது அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை பெய்தாலே ஆலங்கட்டி மழை இருக்கும். அப்புறம் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். தூசு மாசு அதிகம் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் நடைபெறும். வியாழக்கிழமை 19ஆம் தேதியும் மழைப்பொழிவு நன்றாக ஒரு பரவலான மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், வடகடலோரம் வரைக்கும், மேற்கில் இருந்து தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும். 21ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும். 22ஆம் தேதி அதை விட தீவிரம் குறையும், மழை விலகும். பரவலான நல்ல மழைனா புதன், வியாழன், வெள்ளி. புதன், வியாழன், வெள்ளி நல்ல மழை காத்திருக்கிறது. அதே போல இது ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இல்லைங்களேன், மேற்கே ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவாகும். அது அந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதியில் பெய்யும், கனமா பெய்யும், சில இடங்களில் லேசா பெய்யும், சில இடங்களில் ஒதுக்கும். அப்படியே அது இன்னொரு பக்கம் எங்க வெப்பமடைந்திருக்கு, எங்க குறைந்த அழுத்தம் இருக்கிறதோ அதை நோக்கி பயணிக்கும் காற்றோட. அப்புறம் இடி மின்னலும் அதோட பயணிக்கும், போய் அங்கே போய் பெய்யும். போகும் வழித்தடத்துல ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்துல தான் போகும். இடது பக்கம், வலது பக்கம் சில இடங்கள்ல ஒதுக்கும், சில இடங்கள்ல அப்படியே அந்த மாவட்டம் முழுவே அடைத்து கொண்டு போகும். இவையெல்லாம் அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த நாளில் அன்றைய பகலிலே அடித்த வெயிலை பொறுத்தும், இரு காற்று இணைவை பொறுத்தும், காற்று குவிதலை பொறுத்தும் மாறி மாறி அமையும். சில மாவட்டங்கள்ல பரவலாகவே இருக்கும், சில மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கனமழை இருக்கு, சில மாவட்டங்கள்ல பாதி, சில இடங்கள்ல 25%. ஆனால் குறைந்தபட்சம் எல்லோரும் மேற்கு திசை நோக்கி பார்த்தால் இடி மின்னல் முழக்கத்தை நீடித்து நின்று இருப்பதை காணலாம். பல இடங்கள்ல இருந்து ஆலங்கட்டி மழை பொழிவு பொழிந்ததாகவும் தகவல் வரும். மழை வந்த இடத்துல முதல்ல காற்று வரும். காற்று என்பது கோடை மழை, வெப்பச்சலன மழையில வரக்கூடிய அந்த காற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புயல் அல்ல. ஆகவே இது கோடை வெப்பசலன இடிமழை. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். நாளை செவ்வாய் தொடங்கும் மழை உள்ளே கொடுக்கும். மேற்கிலிருந்து மத்திய மாவட்டங்கள் வரை வரும். கிழக்கே மிரட்டல் இருக்கும், ஆங்காங்கே லேசாக இருக்கலாம். வரக்கூடிய புதன்கிழமை இரவு கடலோரம் வரைக்கும் கனமழை பொழிவை இடி மின்னலுடன் கொடுக்கும். நினைவில் கொள்க. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.